நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நல்ல மாற்றங்கள் வேண்டும், நல்ல ஒரு முன்னேற்றம் வேண்டும், வெற்றி உண்டாக வேண்டும், நான் ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ வேண்டும், எப்போ சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு வேண்டும், மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் நான் பயனுள்ளவளாக இருக்க வேண்டும் என்று நாம் நிச்சயமாக விரும்புகிறோம். எல்லாருக்கும் அந்த எண்ணங்கள் உண்டு. நான் துக்கமாக இருக்கணும், வேதனைப்படணும், சிக்கிக்கொள்ளணும், அகப்பட்டு கொள்ளணும்னு யாருமே ஆசைப்பட மாட்டோம். நாம் மேலான இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நாம் விரும்புகிறவர்களாகவும் அதற்காக முயற்சிக்கிறவர்களாகவும் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது பல நேரங்களில் நமக்கு அந்த காரியங்கள் வாய்ப்பதில்லை. ஏனென்றால் அடிப்படையாக நம்முடைய வாழ்க்கை என்பது விசேஷமாக ஒரு மனுஷன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 அடுக்கு கொண்டவளாக நாம் இருக்கிறோம். நம்முடைய ஆத்துமா சிந்தனை, சித்தம், உணர்ச்சி என்கிறவைகளால் ஆக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த ஆத்துமா தான் மிக முக்கியமானது. ஏனென்றால் இந்த ஆத்துமாவுக்காக தான் தேவன் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு சரீரத்தை தந்து ஆத்துமாவை நமக்கு வைத்து இந்த ஆத்துமா இந்த உலகத்தில் வாழுவதற்காக அந்த சரீரத்தை தந்திருக்கிறார். அது எதற்காக என்றால் நமக்காக வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று. ஆனால் அந்த வாழ்க்கை ஓட்டத்தின் பாதையிலே நமக்கு அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு பல தடைகள், எதிர்ப்புகள், பிசாசுடைய கிரியைகளினால் வருகிறது. இவையெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அப்போ இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த ஆத்துமாவுக்குள் இருக்கிற சிந்தனை, சித்தம், உணர்ச்சி இவைதான் மிக முக்கியமானது. அது என்னென்றால் நாம் ஒரு காரியத்தை கண்களால் பார்க்கிறோம், பார்த்த உடனே விரும்புகிறோம், அதை வாங்கணும், அதை அனுபவிக்கணும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒரு காரியத்தை பார்த்த உடனே கால்களால் அதை எடுக்க வேண்டும், இல்லை கையால் எடுக்கணும், செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அப்போ இந்த புறம்பான சரீரம், இந்த மாம்ச சரீரத்தின் மூலம் நமக்கு தருகிற ஃபீடிங், நமக்கு கிடைக்கிறவைகளை நாம் நிறைவேற்ற விரும்புகிறோம். அது எது டிசைட் பண்ணுது அப்படின்னா, முதல்ல அந்த சிந்தனைக்குள்ளே போகுது. ஒரு காரியத்தை பார்த்தவுடன் அதை நாம் சிந்திக்கிறோம். அந்த பார்வை அதை அங்கே கடத்துகிறது. உடனே இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறோம். இந்த சிந்தனையில் நாம் அதை அசை போடுகிறோம், எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம் வாழ்க்கையின் வெற்றி, தோல்வி என்பது இருக்கிறது. அப்போ அந்த சிந்தனையில் அது போன உடனே அது பல காரியங்கள் அலசுது. அதில் முக்கியமாக முதல்ல நம்முடைய மாம்சம்தான் அதுக்கு ஆலோசனை கொடுக்கும். இது நல்லா இருக்கும், உனக்கு இது நல்லது என்று அதை குறித்து ஒரு பாசிட்டிவான சில இன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு தரும். இனி இதில் ரட்சிக்கப்படாதவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சாத்தானுடைய ஆலோசனையும் ரொம்ப அதிகமாக உள்ளே இருந்தே இருக்கும். ஆனால் நாம் இப்போது பார்ப்பது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கான ஒரு காரியம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு உள்ள வந்து ஆலோசனை தர்றதில்லை, சுற்றி தான் நிற்கிறான். நம்ம எபிரேயரில் படிக்கிறோம்ல, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு. அப்போ பாரம் வந்து நம்மை நெருக்குவது போல பாவமும் நம்மை நெருக்குகிறது. ஏனென்றால் ஒரு பாவ சூழலான இந்த உலகத்தில் நாம் வாழுகிறபடியினால் அந்த பாவம், அதனுடைய ஆலோசனை, இந்த பிசாசின் ஆலோசனை, பொல்லாத ஆவியின் ஆலோசனைகள் நமக்கு வெளியே இருந்து கிடைச்சிட்டே இருக்க, த்ரோ பண்ணிகிட்டே இருப்பான். எப்பவும் நமக்கு நேராக வந்து கொண்டே இருக்கும். அப்போ நமக்கும் இப்படிப்பட்ட போராட்டங்கள் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அபிஷேகம் பெற்றேன், ஞானஸ்நானம் பெற்றேன், எல்லாம் எனக்கு முடிஞ்சு போச்சுது, டைரக்ட் டிக்கெட் டு ஹெவன் நினச்சிடக்கூடாது. இங்கே இந்த போராட்டத்தில் நாம் ஜெயித்தால் மட்டுமே பரலோக ராஜ்யத்தை, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். எனவே அந்த ஒரு கவனத்தோடு ஓடணும். அப்போ கண்ணால் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு காரியம் உள்ளே வந்து விட்டது, அது அந்த சிந்தனை போட்டு அலசுகிறது. அந்த சிந்தனையின் அடுத்த கட்டம் தீர்மானம் செய்தல், சித்தம் நிறைவேறுதல். அப்போ இந்த சிந்தனையில் போட்டு அலசும் போது பல ஆலோசனை வரும். ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு முதல்ல ஆண்டோடைய ஆலோசனை வரும் கட்டாயமாக. அவர் ஒரு ஆலோசனை நமக்கு தருவார். ஆனால் அதுக்கு கூட இந்த ஆலோசனைகளும் போட்டி போட்டு நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அது வரும் கட்டாயமாக. ஆனால் எவ்வளவு காலம் இந்த போட்டி இப்படி நடக்கும்போது எத்தனை முறை நாம் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய திட்டத்தை நம்முடைய சித்தமாக மாற்றி விடுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த பிசாசின் ஆலோசனையும் இந்த மாம்ச ஆலோசனையும் வீக்காகி கொண்டே போகும். நாம் எடுத்த உடனே என் மனது விரும்புகிறபடி, என் மாம்சம் விரும்புகிறபடி அப்படி நம்ம படிக்கிறோம்ல, மனதும் மாமிசம் விரும்பினபடி பழைய காலத்தில் நடந்தோம். அப்படின்னா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, கிறிஸ்துவுக்கு நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் முன்பாக நாம் நடந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்போது அந்த மாம்ச ஆலோசனைப்படி
அந்த சாத்தானுடைய ஆலோசனையின்படி இல்லை துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நாம் நடப்பதில்லை. உண்மையாக சின்ன 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 காரியத்தில் கூட அந்த மாதிரி நல்ல தீர்மானங்கள் பரிசுத்த ஆவியானவர் அவர் எப்படி நமக்கு ஆலோசனை கொடுப்பார், நம்முடைய நினைவில் கொடுப்பார், நம்மோடு கூட அசரீரியாக பேசலாம். சொப்பனத்தின் மூலம், தரிசனத்தின் மூலம், வேத வசனத்தின் மூலம், வேதம் வாசிக்கும் போது ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய ஆலோசனை அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்காக நிச்சயம் நமக்கு கிடைக்கும். அப்போ எவ்வளோ நம்ம கூர்மையாக அந்த ஆலோசனையை விரும்புகிறோமோ அவ்வளோ பெற்றுக்கொள்ள முடியும். அது எப்படி விரும்புகிறோம் அப்படின்னு நம்ம அதை அசஸ் பண்ணணும். அதை நாம் கணக்கிட வேண்டும் என்றால் அதை கணக்கிட்டு பார்க்கலாம். அது எப்படி என்றால், நாம் ஒரு காரியத்தை பார்த்த உடனே இது ரொம்ப அழகா இருக்குது, இது எனக்கு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி நினைச்சோன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணல, ஆவியானவருடைய அந்த பரிசுத்த ஆவியின் ஆலோசனைக்கு, தேவ ஆலோசனைக்கு நாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். எங்கே தான் நம்ம எதிர்பார்க்கிறோம்? நம்முடைய மனதும் மாமிசமும் விரும்புகிறதான். இது எனக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஏவாள் பார்த்த மாதிரி, பார்வைக்கு நல்லதும் புசிப்புக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு அது இச்சிக்கப்படத்தக்கதா இருக்கிறது என்று அந்த படத்தை அவர் பார்த்தாள் அல்லவா? இது மாதிரி நாம் உலகத்தின் காரியங்களை பார்த்து அப்படி சில நேரத்தில் தவறி விடுகிறோம். கொஞ்சம் நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம்னா வாழ்நாள் முழுவதும் அப்படி தான் போவோம். ஆனால் அப்படி போகும்போது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு, பரிசுத்தாவி பெற்ற தேவ பிள்ளைக்கு ஒரு சின்ன அலாம் அடிக்கும், ஒரு பெல், ஒரு எச்சரிக்கை மணி வரும். என்ன அப்படின்னா, ஐயோ நான் எடுத்த தீர்மானம் தவறு, நான் இப்படி நினச்சிருக்கக்கூடாது, என் மனசு ஆசைப்பட்ட உடனே நான் அதை வாங்கிட்டேன், நான் நினச்ச உடனே அதை பேசிட்டேன், இது என்னுடைய தவறு என்று ஒத்துக்கொள்ளுவோன்னா அடுத்த முறை ஆவியானவர் அவருக்கு ஆலோசனை தருவார். ஆனால் நம்ம அதை பற்றி சிந்திக்கவே இல்லைன்னா அந்த ஆலோசனை கிடைக்காது. பெயருக்காக ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று நாம் சொல்லிக்கொள்ளலாமே தவிர உண்மையாக நாம் அவைகளை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ இப்படி நம்முடைய வாழ்க்கை போகிறது. அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஆனாலும் ஒரு பழைய வாழ்க்கை முறையை தான் செய்து கொண்டு இருக்கிறோம். எப்போ? மனதும் மாமிசமும் விரும்பினபடி, இல்லை வேறு யாரோ ஒரு நபருடைய ஆலோசனை, இல்லை சாத்தானுடைய ஆலோசனை, ஏதோ ஒரு ஆலோசனை, தேவ ஆலோசனையை தவிர ஏதோ ஒன்றை செய்யும் போது, நிறைவேற்றும் போது நாம் அப்படி தான் போயிட்டு இருக்கிறோம். அதனுடைய முடிவு ரொம்ப கசப்பானது. அப்போ நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்காது, ஒரு பிரயோஜனம் இருக்காது, எதுவுமே இல்லாதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்போ இப்படிப்பட்ட இந்த மாம்சத்தின் ஆசையை நிறைவேற்றுகிறதற்கு மிக முக்கிய காரணம் அந்த நம்முடைய ஆவி. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. மனுஷனுடைய ஆவின்னா அந்த மூச்சு இல்லை, ஆவி அப்படின்னா தன்மைகள், சுபாவங்கள், மனுஷனுடைய தன்மைகளும் சுபாவங்களும். இந்த தன்மையும் சுபாவமும் பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்பில் இருக்குமானால், தேவனோடு ஐக்கியத்தில் இருக்குமானால், அவருடைய ஆலோசனை, அவருடைய நடத்துதல், அவருடைய சுபாவங்கள் தான் நம்முடைய சுபாவத்தில் வந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த சுபாவமே இங்கே என்ன செய்யும்? இந்த ஆத்துமாவுக்கு உணர்த்தி கொடுக்கும். ஒன்று நினச்ச உடனே, ஏன்னா இது தேவ ஆவியில் நிரப்பப்பட்டிருக்குதுல்ல, அது இங்கே சொல்லி கொடுக்கும், நீ இப்படி செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இது உனக்கு அழகல்ல என்று நமக்கு நல்லா சொல்லி கொடுத்து கொண்டே, இது ஆண்டவருக்கு பிரியமல்ல என்று சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கும். நாம் அதை உணர்ந்து கொண்டே இருப்போம். அப்போ நம்ம அந்த சிந்தனையில் வருகிற அந்த எண்ணத்துக்கு சரியான ஒரு தீர்மானம் எடுத்துருவோம். பிறகு அதனால் வருகிற நிறைவான மகிழ்ச்சி நாம் அனுபவிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதிரி வழியில தான் நம்மை நடத்தும்படி விரும்புகிறார். அந்த மாதிரி வரும்போது நமக்குள்ள அந்த தேவ ஆவியானவருடைய இடைப்படுதல் வரும்போது சில நேரம் உடனே கீழ்ப்படிஞ்சிடறோம். சில நேரத்தில் ஒரு போராட்டம் வரும். சரிதானா, செய்யலாமா, செஞ்சால் எனக்கு இன்னும் பிரச்சனை வருமா, இதுபடி நான் நடக்க முடியுமா, இல்லை ஒரு தவறு பண்ணிட்டோம், உடனே நமக்குள்ளே தோணும் இதுக்கு நான் கட்டாயமாக மன்னிப்பு கேட்டுறணும். உடனே இன்னொரு பக்கம் மாம்சம் சொல்லணும், சேஷா உனக்கு வெக்கமா இல்லையா, நீ போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போறியே, என்ன உன்னைய கேவலமாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தரும். ஆனால் ஆவியானவர் சொல்லுவார், சகோதரனோட நீ ஒப்புரவாகணும், நீ மன்னிப்பு கேட்கணும், குற்றத்தை விட்டு திருந்தணும், அப்போதான் உனக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். அப்படி ரெண்டு கிடையில் உள்ள போராட்டம். இந்த போராட்டத்தில் யாரோ உங்களுக்காக ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் எந்த பக்கம் சாய்கிறீங்களோ, உங்கள் எண்ணம் எந்த பக்கம் சாய்கிறதோ, உங்களுடைய ஆவி எதற்கு கீழ்ப்படுகிறதோ அங்கே தான் வெற்றி உண்டாகிறது. அந்த சாத்தானின் ஆலோசனைக்கு, பொல்லாத ஆலோசனைக்கு, இல்லை ஏதோ ஒரு மனுஷருடைய ஆலோசனைக்கு, துன்மார்க்க ஆலோசனைக்கு நாம் செவி கொடுப்போம் என்றால் நம்முடைய சுபாவங்களும் அப்படி தான் இருக்கும். நமக்கு சரியான வழி நடத்துதல் இல்லாமல் நாம் கெட்டு போவோம். அதே நேரம் கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்துட்டோம், வசனத்துக்கு செவி கொடுத்துட்டோம் என்றால் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தேவன் தருகிறார். ஏனென்றால் மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ மாம்சத்தின்படி பிழைக்காமல் ஆவியின்படி நாம் பிழைக்க வேண்டும்.
இந்த மாம்ச சிந்தை நிறைவேறுவதற்கு ஆவியின் சிந்தையில் நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் ரோமர் 8:6 படிக்கிறோம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். நமக்கு எப்போவுமே ஜீவன் வேணும், ஆசீர்வாதம் வேணும், நன்மை வேண்டும் என்று தான் நாம் யாத்திரை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதை தான் முதல்ல பார்த்தோம். அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில போகணும். இப்போ நாம் நம்முடைய அந்த கருத்துக்குள் வருவோம். நாம் களைந்து போட்டு தரித்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய இன்னைக்குள்ள டாபிக். களைந்து போட்டு தரித்துக்கொள். அப்போ எதை களைந்து போடணும், எதை தரித்து கொள்ளணும்? பல நேரத்தில் ஒரு மனசில் ஒரு கோபம், ஒரு வைராக்கியம் எழும்பி வந்த உடனே தேவ பிள்ளை என்கிற ஐடென்டிட்டி அதை நம்ம களைந்து போட்டுறோம். அதை அப்படி விட்டுட்டு கோபத்தையும் வைராக்கியத்தையும் மூர்க்கத்தையும் வெளியே காட்டி விடுகிறோம். ஆனால் அப்படி இல்லை. ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. நாம் எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 4:22. எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. எதை களைந்து போடணுமா? கெட்டு போகிற பழைய மனுஷன். பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும். அது எது பழைய மனுஷனா? அந்த மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய நடக்கை. பழைய நடக்கை என்றால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதான ஒரு வாழ்க்கை. அப்போ மனது மாமிசம் விரும்பினபடி நடந்தோம், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடந்தோம், பாவிகளுடைய வழியில் நடந்தோம், பிசாசின் ஆலோசனையில் நடந்தோம், நம் இஷ்டப்படி நடந்தோம். ஆனால் அந்த முந்தின நடக்கைக்குரியது மோசம் போக்குகிறது, நம்மை ஏமாற்றி விடுகிறது. என்ன ஏமாற்றம்? நாம் நினைப்போம் இப்படி இருந்தால் தான் இந்த உலகத்தில் பிழைக்க முடியும், இப்படி இருந்தால் தான் வாழ முடியும், இப்படி இருந்தால் தான் நம்மளை எல்லாரும் மதிப்பார்கள் என்று அப்படி ஒரு கண்ணோட்டத்தோடு நம்ம எதையோ செய்து ஏமாற்றப்படுகிறோம். முடிவில் பார்க்கும்போது நித்திய ராஜ்யத்தை இழந்து போகிறோம், பரலோகத்தை இழந்து போகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டோடைய வசனம் தான் சொல்லுகிறது, பழைய மனுஷனை களைந்து போடுங்கள், முந்தின நடக்கக்கூடியதை களைந்து போடுங்க. அது உங்களை ஏமாற்றக்கூடியது, அந்த ஏமாற்றுத்தனத்தை எல்லாம் களைந்து போடுங்க. அப்போ என்னதை உடுத்தி கொள்ளணுமா? வாசிக்கலாமா? எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஒரு பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும், புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். இது என்ன பழைய மனுஷன் புதிய மனுஷன்? இது எத்தனை மனுஷன் உண்டுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். ஒருவேளை தெரியாவிட்டாலும் நான் சொல்லுகிறேன். பழைய மனுஷன் என்பது அந்த ஆத்துமாவிலே, நான் சொன்னனே, அந்த ஆவி ஆத்துமா சரீரத்திலே உள்ள செயல்கள், முக்கியமாக ஆத்துமாவிலே அந்த பழைய சிந்தை பாவத்திற்குரியது, நம்முடைய பாவத்திற்கு ஆன காரியங்களை நம்ம டிசிஷன் எடுப்பது, அதனுடைய விளைவுகளை அனுபவிப்பது. இதற்கு காரணமாக அந்த ஆவி, தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படாமல் அந்த சுபாவங்கள் எல்லாம் கெட்ட சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள், பெய்த்தனத்துக்கு அடுத்த சுபாவங்கள், மனுஷீக சுபாவங்கள் இப்படி இருக்கிறது. அப்போ இந்த பழைய தன்மைகள், பழைய நிலை, இதை விட்டு இதை களைந்து போட்டு, எப்படி ஒரு பழைய வஸ்திரத்தை உடுத்தி கொண்ட, ஏற்கனவே உடுத்த அழுக்கு வஸ்திரத்தை கழற்றி போட்டு ஒரு புதிய வஸ்திரம் துவைத்து சுத்தம் பண்ணப்பட்டதை நாம் தரித்து கொள்ளுகிறோமோ, அதை போல பழையதை களைந்து போட்டுவிட்டு மெய்யான நீதி, பரிசுத்தம் இவற்றினால், அதாவது தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். ஆதாமை தேவன் அப்படித்தானே சிருஷ்டித்தார். நமது சாயலின்படியே, நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப அப்படிதான் அவர் சிருஷ்டித்தார். அந்த மனுஷனை, அந்த ஒரு பாவம் இல்லாத பரிசுத்தமான மெய்யான நீதி. அதுக்கு முன்னால நம்ம பழைய மனுஷன்ல என்ன நீதி? ஏன் நீதி, சுய நீதி. எப்படி அது? எனக்கு இதுதான் கரெக்டுன்னு தெரியும், நான் இப்படி தான் செய்வேன், இப்படி பேசுறது தான் ரைட், நான் இப்படி தான் பேசுவேன், இப்படி செய்கிறோம்ல, நம்முடைய மனதும் மாமிசமும் விரும்பினபடி. அப்போ இதுதான் பழைய மனுஷன். அப்போ இன்னைக்கு நம்மக்கிட்ட பழைய மனுஷி இருக்கிறாளா? சில நேரம் எட்டி பார்க்குறாள்ல வாழ்க்கையில். என்னதான் நம்ம ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவோடு கூட ஞான ஸ்நானத்தினால் உடன்படிக்கை செய்து அவர் வசனத்தெல்லாம் வாசித்து நடந்து கொண்டிருந்தாலும் சில நேரங்களில் பழைய மனுஷனின் செயல்கள் நம்மில் சற்று எட்டி பார்க்கிறது. ஆனால் எல்லா நேரமும் ஜெயிக்கிறது இல்லை, சில நேரம் மேற்கொண்டு விடுகிறது. ஆனால் அதான் சொல்றாரு, அதை களைந்து போடுங்கள்.
அப்போ அதுக்கு ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். கிருபையை கேட்டு பெற்றுக்கொண்டு நாமும் பரிசுத்த ஆவியின் பலத்தோட அவைகளை களைந்து போடணும். மெய்யான நீதி, சுயநீதி, வேறு ஏதோ நீதி, உலக நீதி அப்படிலாம் கிடையாது. மெய்யான நீதி, கிறிஸ்து நமக்கு காட்டுகிற அந்த மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நம்ம தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். அப்படி தரித்து கொள்ளும் போதுதான் நாம் அவர் விரும்புகிறபடியாக வாழ முடியும். அதுதான் நம்மை ஒரு சமாதானமான, நிம்மதியான, ஒரு அமைதலான ஜீவியம் செய்யும்படி, மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழும்படியும் செய்யும். பழைய தன்மைகள், பழைய சுபாவங்கள் நம்மிடத்தில் அடிக்கடி எட்டி பார்க்கும்போது, அப்படின்னா கோபம், வைராக்கியம், எரிச்சல், எதையும் பார்த்த உடனே அதை விரும்பி ஆசைப்படுறது, இச்சித்தல், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது அவைகள் நம்மை அப்படியே அசுசிப்படுத்தி விடுகிறது. பரிசுத்தத்தை குறைவு ஏற்பட்டு விடுகிறது. நல்ல வஸ்திரத்தில் கரைகள் பட்டு விடுகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பழைய மனுஷனை களைந்து போடுங்கள், புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள், தரித்து கொள்ளுங்கள். இந்த பழைய மனுஷன் முழுவதுமாய் நம்மை விட்டு நீங்கி போக வேண்டும், புதிய மனுஷன் தரித்து கொள்ளும். சரி, இப்படி செய்யணும் அப்படின்னா அந்த 2 வசனத்துக்கு இடையில அழகான ஒரு வசனம் இருக்குது. எபேசியர் 4:23 படிக்கிறோம். உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, புதிதான ஆவி. கிறிஸ்து எப்படி நமக்கு புதிய ஜீவன் தந்திருக்கிறாரோ அதுபோல புது ஆவியையும் தந்திருக்கிறார். புதிதான ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நிறைவாய் ஊற்றப்பட்டு இருக்கிறார். அந்த புதிதான ஆவி நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாக அந்த ஆவிக்குள்ளாக நிறைந்து 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 எப்பவும் அவரோடு கூட பேசுகிறவர்களாக, நடக்கிறவர்களாக நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்பந்தான் அந்த பழைய மனுஷனை நாம் களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாக காணப்பட முடியும். அந்த புதிய மனுஷனுக்கு பேசிக்கான விஷயமே பரிசுத்த ஆவியானவர் தான். நம்முடைய சுபாவங்கள், தன்மைகளில் அந்த ஆவியானவருடைய அந்த கிருபை, கிறிஸ்துவின் சாரம் ஊற்றப்படும் போதுதான் நம்முடைய சிந்தனை நல்லதை சிந்திக்கிறது, பக்தி விருத்திக்கு ஏதுவானது சிந்திக்கிறது, நல்ல தீர்மானங்களை எடுக்கிறோம், நல்ல ஒரு வாழ்க்கை நாம் வாழுகிறோம். கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தந்து அந்த மேன்மையான வழியில் நம்மை நடத்துவாராக. நாம் அதற்காக தேவ சமூகத்தில் அமர்ந்து, இப்போ நமக்கு சில குறைவுகள் தெரியும். ஏன்னா நாம் குறைவு உள்ளவர்கள். இந்த உலகத்தில் வாழுகிறது வரைக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி பாவம் நம்மை நெருக்கி கொண்டே இருக்கும், பாரம் நம்மை நெருக்கி கொண்டே இருக்கும், சுற்றி நெருக்க தான் செய்து. எப்படி ஒரு கடல் இல்லாமல் கப்பல் பயணம் பண்ணவே முடியாது. அப்போ ஒரு கப்பல் போகணும்னா கடல் கட்டாயம் வேணும். ஆனால் அந்த கடலில் போகும்போது அந்த கடல் தண்ணி அந்த கப்பலை எப்பவும் நெருக்கி கொண்டே தான் இருக்கும், சூழ்ந்து கொண்டு தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் அந்த கப்பலுக்குள் ஒரு சொட்டு தண்ணீர் புகாத வரையில் அந்த கப்பலுக்கு பெரிய பாதுகாவல். ஒரு சொட்டு தண்ணி புகுந்துருச்சுன்னா அப்புறம் அந்த ஓட்டை பெருசாகி கப்பலே மூழ்கி விடுகிற சூழ்நிலை வந்துவிடும். இது போலதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம். இந்த ஆத்துமாவை இந்த சரீரத்தில் வைத்து இந்த பாவ உலகத்தில் தான் தேவன் விட்டு இருக்கிறார். ஆனால் இந்த நிலைமையில் நாம் புதிதான ஆவி உள்ளவர்களாக, ஒரு புது மனுஷியாக நாம் நடந்து கொள்ளும் போது இந்த உலகத்தின் ஒரு காரியம், ஒரு சொட்டு கூட நமக்குள் புக முடியாது. அப்படி வாழும்போது அந்த மெய்யான பரிசுத்தத்திலும் நீதியிலும் வாழ்ந்து அந்த புதிய மனுஷனை எப்போதும் தரித்து பரிசுத்தமாய் காணப்படும் போது கிறிஸ்துவின் வருகையிலே நாம் காணப்படுவோம். அந்த கிருபைகளினால் நம்மை நிரப்புவாராக. தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். இப்போது நாம் சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப குறிப்புகளை சொல்லி ஜெபத்திலே நடத்தும் போது சேர்ந்து நாம் உற்சாகமாக ஜெபிப்போம். சில ஜெப குறிப்புகள் சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு சில குறிப்புகள் புரியாமல் இருக்கும், எல்லாம் புரியும்னு சொல்ல முடியாது. அப்போ புரியாதவைகளை அப்படி யோசிச்சுட்டே இருந்துடக்கூடாது. அவர்கள் நடத்துகிற அந்த வார்த்தைகளோடு இணைந்து அதை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அந்த வார்த்தை சொன்னாலே போதும், உங்களுக்கு கேட்கிற ஒரு சத்தத்தில் அந்த வார்த்தையை நீங்கள் அப்படி சொல்லிக்கிட்டே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் இதுக்காக ஒரு சின்ன சம்பவத்தையும் சொல்லிவிட விரும்புகிறேன். நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது குடும்ப ஜெபம், பெரியவங்களாம் சிலர்லாம் எல்லாம் ஜெபிப்பாங்க, ஒவ்வொருத்தரும் அப்படிலாம் ஜெபிக்கும்போது பாடல் நேரம், வேதம் வாசிப்பு நேரம் விழிப்பாக இருப்போம். ஜெபத்தில் என்ன பண்ணிடுவோம், அப்படி தூக்கம் வந்துடும். அப்போ ஒரு நாள் எங்கள் அம்மா ஒரு காரியம் சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, அவங்க அப்பா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களாம், குடும்ப ஜெபத்தில் நீங்கள் சின்ன பிள்ளைகளானதுனால ரொம்ப நேரம் உங்களுக்கு இருக்கிறது கஷ்டமாக இருக்கும், தூக்கம் வந்துடுது இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்க என்ன ஜெப வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுறாங்களோ அந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் மனசில் பின்னால் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ அவங்க இயேசுவே எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் உங்கள் மனசில் என்ன சொல்லணும், இயேசுவே எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கவனமெல்லாம் அந்த ஜெபத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் உங்களுக்கும் அந்த ஆலோசனை சொல்கிறேன்.
நீங்களும் இந்த ஜெபத்தில் அப்படி இணைந்து அந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை நீங்களே சொல்லி ஜெபிக்கலாம். இல்லாவிட்டால் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தூக்கம் வராது. உற்சாகமாக ஜெபிக்கலாம், சத்தமாக ஜெபிக்கலாம். நாட்கள் செல்ல செல்ல உங்களுக்குள்ள அந்த உண்மையான பாரம் வந்துவிடும். அப்போ நீங்களாகவே வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கக்கூடிய கிருபையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென்.